விரைவில் டெஸ்ட் கிரிக்கெட் அழியப் போகிறது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி 3 நாட்களில் முடிவது என்பதெல்லாம் அழிவு காலம்தான். இதற்கு முழு காரணம் T20 போட்டிகள் என்று தான் சொல்ல வேண்டும். 4 மணி நேரத்தில் முடிவு கிடைத்து விடுகிறது என்பதால் அது விறுவிறுப்பாக இருக்கிறது. T20 போட்டிகளில் பேட்டை சுழறி பழகுவதால் நிதானமாக விளையாடும் டெஸ்ட் போட்டிகளில் பெரிதாக ஜொலிக்க முடியாமல் போய்விடுகிறது. வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் அணி முதல் இன்னிங்ஸில் 162 ரன்கள் எடுத்து அனைத்து விக்கெட் இழந்தது. இந்திய அணி முதல் இன்னிங்ஸில் ஒரு 50 ரன்கள் மற்றும் 3 சதங்கள் எடுத்ததால் 448 ரன்கள் 5 விக்கெட் இழப்புக்கு எடுத்து இந்தியா 3ஆம் நாளில் தொடர்ந்து பேட்டிங் செய்யாமல் இந்த ஸ்கோரே போதும் வெஸ்ட் இண்டீஸ் அணியை தோற்கடிக்க என்று நினைத்து டிக்ளர் செய்தனர். வெஸ்ட் இண்டீஸ் அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 146 ரன்களுக்கு அனைத்து விக்கெட் இழந்தனர். ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 140 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வெற்றி பெற்றது. ரவீந்திர ஜடேஜா 4 விக்கெட்டுகள், முகமது சிராஜ் 3 விக்கெட்கள், குல்தீப் யாதவ் 2 விக்கெட், வாஷிங்டன் சுந்தர் 1 விக்கெட் எடுத்தனர். வெஸ்ட் இண்டீஸ் அணியை ரிவர்ஸில் பேட்டிங்கு அனுப்பலாம் என்று வர்ணனையாளர்கள் கலாய்த்தனர். ஏனென்றால் பந்து வீச்சாளர்கள் அடித்த ரன்கள் அளவு கூட பேட்ஸ்மேன்கள் எடுக்கவில்லை என்பதுதான் வேதனைக்குரிய விஷயம். இதுபோல தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருந்தால் இந்தியா, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, நியூசிலாந்து போன்ற அணிகள் தான் 5 நாட்கள் விளையாடும் டெஸ்ட் போட்டியில் விளையாடுவார்கள். மற்ற நாடுகளுக்கு 3 அல்லது 4 நாட்கள் விளையாடும் டெஸ்ட் போட்டியாக மாற்ற ஏற்பாடுகள் நடைபெறுவதாக செய்திகள் வருகின்றன. இது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளின் அழிவைத்தான் குறிக்கிறது.